இதில் வந்து ரைட்டில் கட் பண்ணால் இந்த வீதிக்கு போகிற ரோடு இது. இதுதான் வீதி. இதில் இருந்தாக்கெல்லாம் லெஃப்ட் ஒரு ரோடு இது. லெஃப்ட்டில் போகிற பாதையில் இதில் திரும்பணும். இது ரோடு தான். இது வந்து அந்த ஃப்ளாட்டு பக்கத்தில் இருக்க வீடு. இது நம்ம பார்த்துருக்க ஃப்ளாட்டுக்கு பக்கத்தில் தெக்காலப்புறம் இருக்க வீடு. எப்படி இது வந்து ஃப்ளாட்டுக்கு நான் தென்புறத்துலேருந்து இது வந்து 20 அடி ரோடு மேற்கிருந்து கிழக்க வருது. இப்போ நான் ஃப்ளாட்டுக்கு தெற்கால நிற்கிறேன். இப்போ நிற்கிறாரு. இவங்க 2 பேர்த்துக்கு 20 அடி பாதை மாப்பிள்ள. இது இந்த பாதை வந்து நேராக அங்கே திரும்புகிற இடத்து வரையும் மேற்குமா போகுது. கிழக்கு மேற்கில் ரோடு இது. கிழக்கு மேற்கில் ரோடு இது. வந்து நான் ஃப்ளாட்டுக்கு தென்புறத்தில் நிற்கிறேன். அப்படியே எங்கிட்டு வாங்க. இது அங்கே போய் அங்கே வரையும் போதுமா? சரி, அப்படியே ஃப்ளாட்டை காட்டிடுவோம். எடுக்க எவ்வளோ நாளும் ஜூம் பண்ணி காட்டலாம். வந்து இதுதான் ஃப்ளாட்டு. நார்த்தில் வந்து அவங்க நிற்கிறது வந்து ஃப்ளாட்டோட தென்புறத்தில் நிற்கிறேன். இதுதான் அவங்க நிற்கிற அளவு தான் ஃப்ளாட்டு. வடமேற்கு வடகிழக்கில் நிற்கிறாங்க. வடமேற்கு திசையிலையும் வடகிழக்கு திசையிலையும் நிற்கிறது. இதுதான் ஃப்ளாட்டு. அதுக்கு மேலே அவங்க நிற்கிறதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மேடான பகுதி. இது கொஞ்சம் பள்ளமான பகுதி. நான் பள்ளமான பகுதியில் நிற்கிறேன். பார்த்துங்க. இதுதான் ஃப்ளாட்டு. அப்படியே இங்கே வாங்க சார், இதாக காட்டுவோம். அதுலேருந்து சென்டரில் இருந்து அங்கே இருக்க புள்ளிக்கல்ல அது. இல்லை இங்கே நீ அப்படியே வா. அது நேரம் சைடு அது கவர் பண்ணிடலாம். நேராக வாவே. ஆமாம், இங்கே இருக்க புள்ளிக்கல் தானே. எந்தெந்த கல்லுன்னு மட்டும் காட்ட தெரியும். அப்படியே வந்தா இதுக்கு வந்து இது எங்கே நல்லது ஆச்சா? இந்த கல்
இதுதான் ரோடு. இது ரோடு. இந்த ரோடு அங்கே மேற்கே போய் ரைட்டில் கட் ஆகும். 20 அடி பாதை ரோடு. இது நம்ம ஃப்ளாட்டுக்கு எத்தாப்பில் இருக்க வீடு. இது என்ன இப்போ நம்ம ஃப்ளாட்டுக்குள்ளே நிற்கிறேன் நான். இது எத்தாப்பில் இருக்க வீடு. இந்த 4 கல்லையுமே நீயே காமிச்சு வந்துடலாம். நேராக இருக்குது. ஃப்ளாட்டுக்குள்ளே உள்ளேருந்து கவர் பண்ணால் இது வந்து தென்மேற்கு. அப்படியே இல்லை கல்லோட இது தென்மேற்கு திசை. அப்படியே கிழக்கமாக இருந்தால் தென்கிழக்கு. அந்த கல் எது அங்கே அங்கே நின்று கல் தெரிய மாட்டேங்குது மச்சான். ஓகே இதுதான். இது அங்கேருந்து கவர் பண்ணிக்கோ. இது வந்து வடக்கு பக்கம். சார் நிற்கிறாரு. அதுலேருந்து அதில் இதுதான் அப்புறம் பிளாட்டோட பொசிஷன். நம்ம ஃப்ளாட்டுக்கு கிழக்கு புறத்தில் கிழக்கால இது வந்து பாதை. ஆமாம், இது ஸ்ட்ரைட்டாக அங்கே மாதிரி தெற்க மாதிரி பாதை இருக்குது. இது பூரா ஃப்ளாட்டு இங்கிட்டு போட்டிருக்காங்க. இப்படியே நேராக கிழக்கே போகிற பாதை அது. என்னன்னு தெரியல. இது வந்து நான் கிழக்கால இருந்து மேற்குமா எடுக்கிறேன். இப்போ நான் கிழக்க நிற்கிறேன். அப்படியே அந்த செடியை காமிச்சுக்க. காரை எந்த செடி ஸ்டார்டிங் தெரிய மாட்டேங்குது. அந்த செடி அங்கே இருக்க செடி. அந்த செடியிலேருந்து நேரங்கள் இருக்குது. அந்த ஜல்லிக்கு முன்னாடி சார் நிற்கிற இடத்துக்கு முன்னாடி வரையும். இதான் அப்படின் ஃப்ளாட்டுக்கு தென்புற இருக்க வீடு. வடக்கு பார்த்த வீடு. நம்மளது தெற்கு பார்த்தது வரும். தெற்கு பார்த்த வீடா. இது ஃப்ளாட்டில் இருந்து இது நம்ம ஃப்ளாட்டு. அங்கிட்ட இது பூரா கிழக்கியமாக தான் இருக்குது இடம். எல்லாம் ஃப்ளாட்டு தான். நம்ம ஃப்ளாட்டோட பொசிஷன் இவ்வளோதான். இதான் நம்ம ஃப்ளாட்டு. இந்த செடியிலேருந்து அப்படியே வந்து ஒரு பொலிக்கல் தெரியுது. இந்த பொலிக்கல் வரையும் ஜல்லிக்கு முன்னாடி இருக்கு ஒரு பொலிக்கல். செங்கலுக்கு பக்கத்தில். செடி பக்கத்தில் புலிக்கல் வரையும் அப்படியே போனோம்னா அந்த மேடு. அப்படியே அங்கே வந்தோம்னா அங்கே இருக்க மேடு பெரிய கல் தெரியுது வர. அது வரையும் இதுதான் நம்ம ஃப்ளாட்டு. ஃபுல்லோட ஃப்ளாட்டு. இது வந்து துவரங்குறிச்சி ரோட்டில் உள்ள ஃப்ளாட்டு.